குழந்தைங்களுக்கு கண் திருஷ்டி காற்று கருப்பு அண்டாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு வைக்கிறது அந்த காலத்து வழக்கம். இப்படி தான் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்லேயே நம்மலாம் வைக்கிற பிளாக் கலர் பிந்தி பொட்டு தான் செய்ய போகிறேன். அது செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா காந்து வறுத்துக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இந்த பொட்டு வீட்டில் இப்படி தான் செஞ்சு யூஸ் பண்ணுறேன். பார்க்கவே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பச்சரிசியை நல்லா கருகருன்னு வறுக்கணும். இது லைட்டாக ப்ரௌனாக இருக்கா, இது இன்னும் கூட நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கூட இன்னும் டார்க்காக வரணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இது முழுகிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு மத்து அப்படி இல்லைன்னா வச்சுருக்க கரண்டியே இந்த மாதிரி பேக் சைடில் நல்லா மசிச்சு விட்டிங்க அப்படின்னா அரிசி நல்லா வெந்து அந்த கூழ் மாதிரி வரும் இல்லையா, அதுதான் நம்ம பொட்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். ஜவ்வரிசிலையும் செய்யலாம். ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை நல்லா ஆறி வந்ததும் வேஸ்ட்டு ஃபில்டராக எடுத்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ போல் பொட்டு கிடச்சிருக்கு. இது பார்க்க இப்போதைக்கு தண்ணியாக தான் இருக்கும். ஒரு வாரம் போல் வெயிலில் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு பேஸ்ட்டு மாதிரி கிண்ணத்தில் ஒட்டிக்கும். நம்ம பொட்டு வைக்கும்போது லைட்டாக தண்ணி சேர்த்து குழச்சி வச்சுக்க வேண்டியதாக தான். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அதில் பொட்டு ஊற்றி லைட்டாக பரப்பி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், பொட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வெளியில் பொட்டே வாங்க மாட்டீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.